என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சாதாரணமா அழகுக்கு போடுற மருதாணிக்கு பின்னாடி பல ஆச்சரியமூட்டும் புராண கதைகள் இருக்கு. மகாலட்சுமி வாசம் செய்யற அந்த மருதாணி செடிக்கு யமதர்மன், சீதாதேவி, சனீஸ்வரன், சுக்கிரபகவான் பல பேர் இந்த மருதாணி செடிக்கு நிறைய வரங்களை கொடுத்திருக்காங்க. அப்படி என்னதான் இந்த மருதாணிக்கு நடந்துச்சு? நாம சாதாரணமா நினைக்கிற மருதாணி செடிக்கு பின்னாடி இருக்கிற புராண கதையை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்பொரு காலத்துல மருதவாசினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு காட்டுல வாழ்ந்து வந்திருக்கா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப செக்கச்சவப்பா, உடல் முழுதும் சிவப்பு நிறத்துல இருந்து வந்திருக்கா. மருதவாசினிக்கு தாய் தந்தை இல்லாததுனால சூரிய பகவானையே தன்னோட தாய் தந்தையா நினைச்சு தினமும் வழிபட்டுட்டு வந்திருக்கா. சூரிய தேவனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி சந்தியா தேவிக்கு பிறந்தவர் தான் யமதர்மன். இரண்டாவது மனைவி சாயாதேவிக்கு பிறந்தவர் சனீஸ்வரன். இவங்க 2 பேருமே நீதி தேவர்கள். யமதர்மனோட மனைவி பேரு ஷியாமலா தேவி. யமன் கூட சண்டை போட்டுக்கிட்டு பூலோகத்துல இந்த மருதவாசினி வாழ்ற காட்டுக்கு வந்துடுறாங்க. கவலையில இருந்த ஷியாமலா தேவியை பார்த்த மருதவாசினி யாருன்னு கூட விசாரிக்காம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட வீட்டுல தங்க வச்சு எந்த குறையும் இல்லாம பாதுகாத்து வந்திருக்கா. யமன் தன்னோட மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியாம தன்னோட யமதூதர்களை அனுப்பி தன் மனைவியை பத்திரமா அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு. யமதூதர்களும் ஷியாமலா தேவி இருக்கிற காட்டுக்கு வந்துடுறாங்க. பயங்கரமான தோற்றத்தோடு இருக்கிற யமதூதர்களை பார்த்து பயந்த மருதவாசினி தன்னோட விருந்தாளிகளுக்கு இவங்களால ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு மருதவாசினி யமதூதர்களை நெருங்க விடாம தடுத்திருக்காங்க. இதை பார்த்த யமதூதர்கள் மருதவாசினியால தான் தன்னோட தேவி இந்த இடத்தை விட்டு வராம இருக்காங்களோன்னு அவங்கள கொடூரமா வெட்டியிருக்காங்க. மருதவாசினி உடல்ல இருந்து ரத்தம் ஆறா ஓட தொடங்கியிருக்கு. மருதவாசினி அழுகுரல் கேட்ட ஷியாமலா தேவி அந்த இடத்துக்கு வந்து பார்த்ததும் கதறி அழுதுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு யமதர்மன், சூரிய தேவன், சனீஸ்வரன் 3 பேரும் வந்துடுறாங்க. ஷியாமலா தேவி நடந்ததையெல்லாம் சொல்லி அரவணைப்பு இல்லாம இந்த காட்டுல கவலையா இருந்த என்ன இந்த பொண்ணு தான் எனக்கு தாயாகவும் சகோதரியாவும் அடைக்கலம் கொடுத்து என்ன நல்லபடியா கவனிச்சு வந்தா. அவங்கள போய் உங்களோட யமதூதர்கள் கொடூரமா கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதனால மருதவாசினிக்கு திரும்பவும் உயிர் கொடுத்தாதான் நான் யமலோகத்துக்கு வருவேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு யமதர்மன் சொல்றாரு, எனக்கு உயிர் பறிக்க மட்டும் தான் அனுமதி இருக்கு, திரும்பவும் உயிர் கொடுக்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. வேணும்னா அவளோட ரத்த துளியில இருந்து ஒரு மகத்துவம் வாய்ந்த மருதாணி செடியா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி மருதாணி செடியா மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டு உடனே என்ன வரம் வேணும்னு கேளுன்னு சொல்றாரு யமன். அதற்கு மருதவாசினி சொல்றா, சூரிய பகவானா தான் தன்னோட தாய் தந்தையா நினைச்சு வாழ்ந்து வந்தேன். அதனால யமதர்மனும் சனீஸ்வரனும் என்னோட சகோதரர்கள் ஆவீங்க. பொதுவா உங்க 2 பேராலையும் தான் மனிதர்களுக்கு அதிகமா கெடுதல்கள் நடக்குது. அதனால என்னோட இலைய அரைச்சி யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இறப்பே நேரக்கூடாது அப்படிங்கிற வரத்தை கொடுங்கன்னு கேக்குறா மருதவாசினி. அதுக்கு யமதர்மன், மனிதர்களா பிறந்தா ஒரு நாள் இறப்ப சந்திச்சுதான் ஆகணும், அதனால நீ வேற ஏதாவது வரம் கேளுன்னு சொல்றாரு. அதுக்கு மருதவாசினியும் சரி அப்படின்னா என்னோட இலைய அரைச்சி கையில வச்சுக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 நாளைக்கு சிவப்பு நிறமா இருக்கும், அதனால அந்த 6 நாளைக்கு அவங்களுக்கு இறப்பே வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்பா. யமதர்மனும் மருதவாசினி கேட்ட வரத்தை கொடுத்துடுறாரு. அதோட அடுத்த யுகத்துல நீ மகாலட்சுமியோடவும் வாசம் செய்வன வரத்தை கொடுக்கறாரு. சனி பகவானும் உன் நிலையை அரைச்சி பூசுறவங்க கிட்ட என்னோட பார்வை படாதுன்னு சொல்லி வரம் கொடுக்கறாரு. மருதாணிய நிறைய ஆன்மீகத்துல பெருமையா சொல்லி பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி மருதாணி அறிவியலிலும் சிறந்து விளங்குது. மருதாணி ஒரு சிறந்த கிருமி நாசினியா கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை கொல்லவும் நகத்தை சுத்தி மருதாணி வைக்கிறதால நகத்துல எந்தவித பிரச்சனையும் வராம தடுக்குது. மருதாணியை குளிக்கும் போது பயன்படுத்தினா உடல் குளிர்ச்சி அடையும். மருதாணியிலேயே பறிச்சு சுடுதண்ணியில போட்டு வாய் கொப்பளிச்சா வாய் கிருமிகள் சாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததால ஒரு சில இடத்துல திருமணத்துக்கு முன்னாடி நாள் மருதாணி வைக்கிறதுக்குன்னே கொண்டாடுறாங்க. இதுல எல்லாரும் மருதாணி வச்சுட்டு இருப்பாங்க. யமன் கொடுத்த வரத்தின்படி அவர்களை நெருங்க மாட்டாங்க. சீதா தேவியோட வரன்படி எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. வில்வேலைகள், துளசி இலைகளை பறிச்சு சாமிக்கு அர்ச்சனை செய்யற மாதிரி மருதாணி இலையை பறிச்சு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செஞ்சா அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். எல்லாரும் அவங்க வீட்டு முன்னாடி மருதாணி செடி வளர்க்க முயற்சி செய்யுங்க. அப்படி மருதாணி செடி வளர்ப்பதால மகாலட்சுமி உங்க வீட்டுல வாசம் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையும்